ஜெய் சர்க்குருநாதா. அனைத்து சாய்நாதருடைய பக்தர்களுக்கும் மக்களுக்கும் அடியேனுடைய இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது நம்மளுடைய சேனலுடைய சார்பாக அடியேன் இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேற்கொண்டு இந்த தீபாவளியினுடைய மகத்துவம் ரொம்ப உயர்ந்தது. பாவம் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியல. ஏன்னா நம்ம பாபா கோவிலில் இருக்கிறோம். ஸோ கோவிலுக்கு வரக்கூடிய சின்ன குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு இன்றைக்கி என்ன நாள் தெரியுமாடா, நாளைக்கு ஏன் தீபாவளி கொண்டு வர்றோம்னு தெரியுமான்னு கேட்டால் எங்கள் அம்மா அப்பா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, வெடி எடுத்து கொடுப்பாங்க, ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, முறுக்கு அதிரசம்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் ஏன் தீபாவளி கொண்டாடுறாங்கன்னு சொல்லி கொடுத்தது இல்லைன்னா அந்த குழந்தையே வேறு சொல்லுது. ஸோ அதனால் தீபாவளி பண்டிகை இந்த உலகமே கொண்டாடுது. ஆனால் இந்த தீபாவளி பண்டிகை முதலாக ஏன் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றியது, இதனுடைய மூலம் என்ன, இந்த தீப ஒளி திருநாளுடைய ரகசியங்கள் என்னங்கிறத எல்லாரும் சர்வ நிச்சயமாக புரிந்து கொண்டு இந்த தீபாவளியை கொண்டாடுனா ரொம்ப விசேஷமாக இருக்கும். கண்ணபெருமான் நரகாசுரனை வதம் செய்ததனுடைய விளைவாகத்தான் இந்த தீப ஒளி திருநாள் கொண்டாடப்படுறதா ஒரு வரலாறு உண்டு. அது மட்டும் இல்லை, அயோத்தியில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி 14 வருஷம் வனவாசம் போனார்லே, அவர் திரும்பி வந்த நாளை தீபாவளி திருநாளாக கொண்டாடப்படுறது ஒரு புராணமும் உண்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பற்பல விதமான புராண கதைகளை பதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு வீடுகள்லையுமே தீபம் ஏற்றுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை தீபம் வந்தால் தான் நம்ம வீடுகளில் விளக்கேற்றுறோம். ஆனால் தீபாவளி அன்றைக்கும் வீடு நிறைய தீபங்கள் ஏற்றி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளானது போயிடும். சரிங்களா? தீபம் ஏற்றுறது ரொம்ப 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 விசேஷமானது. ஆகையினால் இந்த தீபாவளி பண்டிகையினுடைய முக்கியத்துவத்தை பெரியோர்களும் தெரிந்து கொள்ளணும், தன் வீட்டு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறத அடியேன் தெரிவிச்சுக்கிறேன். மேற்கொண்டு எல்லாரும் பயபத்திரமாக பக்தி ரீதியாக இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுங்க. 1. 2வது, உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப ஆசை பிரியம் என்னென்னா வெடி வெடிக்கிறதுல ரொம்ப ஈர்ப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்க வெடி வெடிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக அவங்கள கையாளுங்க. ஏன்னா சில குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக இருக்கிறதுனால சம்பவங்கள் நிகழ்ந்துடுது. அதனால் அவங்கவுங்க வீட்டு குழந்தைங்களை அவங்கவுங்க வெடி வெடிக்கும் பொழுது சர்வ ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டு இதை நல்ல விதமாக கொண்டாடி தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் குருநாதனுடைய அனுகிரகத்தையும் பெறக்கூடிய ஒரு திருநாளாக நன்னாளாக எல்லாரும் பயன்படுத்தி கொண்டு சந்தோஷமான முறையில் இந்த தீபாவளி பண்டிகையை எல்லாரும் கொண்டாடுங்க. இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிந்த சேவைகளை ஒரு பக்ஷணம் கொடுக்கறதோ ஏதோ ஒரு விஷயங்களை கொடுக்கறதா நிறைய விஷயங்களை பண்ணுங்கள். சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். தீபாவளி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். சாய்ராம்.